மனக்கசப்பிலோ அல்லது கோபத்திலோ மிகையாக நடந்து கொள்ளாதீர்கள். உலகம் 1% நல்லது, 1% கெட்டது, 98% நடுநிலையானது என்று எழுதிய ஜெர்மன் எழுத்தாளர் ஹான்ஸ் ஹேப் என்பவருடன் நான் உடன்படவில்லை. சரி, இந்த பழைய உலகமும் அதன் சுயநலமிக்க நிலையற்ற மக்களும் அவ்வளவு நடுநிலையானவர்கள் அல்ல. எனவே, நீங்கள் அதிக உணர்திறன் உடையவராக இருந்தால், மனக்கசப்பில் மிகையாக நடந்து கொள்ள ஏராளமான உண்மையான அல்லது கற்பனையான சந்தர்ப்பங்களை நீங்கள் காணலாம். இது பொதுவாக கோபமாக அதிகரிக்கிறது. இது எந்த நன்மையையும் செய்யாது, பெரிய தீங்கும் செய்யாது. மனக்கசப்பு மற்றும் கோபம் மெதுவான எரிப்பில் அடக்கப்பட்டாலும் அல்லது வலிப்புத்தாக்கமான கோபத்தில் வெளிப்படுத்தப்பட்டாலும் உங்களை உணர்ச்சி ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், ஆன்மீக ரீதியாகவும் சோர்வடையச் செய்கிறது. அவை உங்களை சோர்வடையச் செய்கின்றன, மேலும் உங்களுக்கு இழப்பு. நீங்கள் மரியாதையையும் எதிர்கால தலைமைத்துவ வாய்ப்புகளையும் இழக்கிறீர்கள். மனக்கசப்பிலும் கோபத்திலும் மிகையாக நடந்து கொள்ளும் மக்கள் தாங்கள் நரம்பியல்வாதிகள் என்பதை வெளிப்படுத்துகிறார்கள். நரம்பியல் நபர் தொடர்ந்து யதார்த்தத்தால் நசுக்கப்படுகிறார், மேலும் மனக்கசப்பு மற்றும் கோபத்தில் எதிர்வினையாற்றுகிறார். தத்துவஞானி மார்கஸ் ஆரேலியஸ் எழுதியது போல், கோபம் என்பது பலவீனத்தின் அடையாளம், அது காயப்படுவதையும் சிரிப்பதையும் குறைக்கிறது. ஜூட், நீங்கள் அதிக உணர்திறன் உடையவரா? உங்கள் மென்மையான உணர்வுகள் எளிதில் புண்படுகிறதா? ஒவ்வொரு தற்செயலான குற்றத்திலும் நீங்கள் உணர்ச்சிவசப்படுகிறீர்களா? சிறிதளவு சமூக வெட்டு ஒரு ஆழமான, வேதனையான காயமாக மாறும் அளவுக்கு நீங்கள் உணர்ச்சி ரீதியாக மெல்லிய தோலைக் கொண்டவராகத் தெரிகிறீர்கள். இது பரவும் வெறுப்பு மற்றும் கோபத்தின் தொற்றுநோயாக மாறுகிறது. தொடர்ந்து அதைப் பற்றி சிந்திப்பதன் மூலம் நீங்கள் காயத்தில் உப்பு தேய்க்கிறீர்களா? இதோ உதவி. உணர்ச்சி ரீதியாக கடினமாக இருங்கள். இந்த உலகில் சிறிய கீறலில் இரத்தம் கசியும். அதிக உணர்திறன் கொண்ட உணர்வுகள் இனி வேண்டாம், முட்கள் நிறைந்தவை. இந்த 2 எளிய ஆனால் உறுதியான முறைகளை பயன்படுத்தவும். 1. அதை புறக்கணிக்கவும். மரீன் ஜெனரல் ஸ்மிட்லி அச்சிட முடியாத அனைத்து பெயர்களாலும் அவர் அழைக்கப்பட்டதாக கூறினார். அவர் காயமடைந்தார் என்று உணர்ந்தாரா? புண்படுத்தப்பட்டாரா? நிச்சயமாக இல்லை. யாராவது என்னை திட்டுவதை நான் கேட்கும்போதெல்லாம், யார் பேசுகிறார்கள் என்று பார்க்க நான் என் தலையே திருப்பவே கவலைப்படுவதில்லை என்று அவர் கூறினார். அதை புறக்கணிக்கவும். ஜெனரல் ஐசனோவர் தனக்கு பிடிக்காதவர்களைப் பற்றி ஒரு நிமிடம் கூட யோசித்து வீணாக்கவில்லை என்று கூறினார். ஆனால் உணர்ச்சி ரீதியாக கடுமையாக இருக்க நீங்கள் ஒரு ஜெனரலாக இருக்க வேண்டியதில்லை. அமெரிக்காவின் 6 ஜனாதிபதிகளின் ஆலோசகரான புகழ்பெற்ற பெர்னார்ட் பாரூக்கைப் போல நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். அவர் கூறினார், எந்த மனிதனும் என்னை அவமானப்படுத்தவோ அல்லது தொந்தரவு செய்யவோ முடியாது. நான் அவரை அனுமதிக்க மாட்டேன். ரூட், அது தொடங்குவதற்கு முன்பு, வெறுப்பிலும் கோபத்திலும் அதிகப்படியான எதிர்வினையை நிறுத்துவது இதுதான். பெர்னார்ட் பாரூக்கின் அமைதியான, உறுதியான வார்த்தைகளை சுருக்கமாகச் சொல்லுங்கள். எதுவும் யாராலும் என்னை தொந்தரவு செய்ய முடியாது. நான் அவர்களை அனுமதிக்க மாட்டேன். ரூட். எப்படி? அவர்களை அனுமதிக்காதீர்கள். தொந்தரவு செய்யக்கூடியவர்களை புறக்கணிப்பதன் மூலம். வெறுப்பிலும் கோபத்திலும் அதிகப்படியான எதிர்வினையை தவிர்ப்பதற்கான மற்றொரு வழி, நிகழ்ச்சி வணிகத்தின் வார்த்தைகளில், அதிலிருந்து ஒரு பெரிய தயாரிப்பை உருவாக்காதீர்கள். ஷூட், சந்தேகிக்கப்படும், கற்பனையான அல்லது உண்மையான குற்றத்தின் ஒரு சிறிய குன்றிலிருந்து ஒரு மலையை உருவாக்காதீர்கள். சிறியதாக இருப்பதற்கு மிகப் பெரியதாக இருங்கள். நீங்கள் முட்டாள்தனமாக சந்தேகிக்கப்படும், கற்பனையான அல்லது உண்மையான குற்றத்தை உங்கள் உணர்ச்சிச் சுவரில் நுழைய அனுமதித்தால், 2வது முறையை பயன்படுத்தவும், அதை அணைக்கவும். இந்த புத்தகத்தில் முன்னர் விவரிக்கப்பட்ட முறைகளை பயன்படுத்தி உங்கள் கண்களை நிதானப்படுத்துங்கள். இதனால் எந்த வகையான உணர்ச்சியையும் உணர சீரற்றதாக மாற்றவும்.
உங்கள் உணர்ச்சியை அணைக்கவும். இதனால் யாரும் மற்றும் எதுவும் தொந்தரவு செய்ய முடியாத அமைதியான மனதை நீங்கள் அடைவீர்கள். புரிந்து கொள்ளுதலை விட சிறந்த அமைதியை வழங்குவது இந்த புத்தகத்தின் எல்லைக்குள் இல்லை என்றாலும், புரிதலின் விளைவாக வரும் மன அமைதியை அதன் வாசகர்கள் அடையவும் பராமரிக்கவும் உதவுவதே இந்த புத்தகத்தின் ஒரு குறிப்பிட்ட நோக்கமாகும். அந்த நோக்கத்துக்காக அமைதியை, மன அமைதியை சீர்குலைக்கும் முக்கிய காரணங்களில் ஒன்றை கூர்ந்து கவனிப்போம். மறுபரிசீலனை. அடுத்த அத்தியாயத்தில்